டேய் டேய் ஏந்திரா நலன், ஏந்திரா. நான் இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்க, உனக்கு என்ன தூக்க வேண்டி கிடக்கு? ஏந்திரா, ஏந்திரி ஏந்திரி ஏந்திரி. ஏலி மந்திரங்கள் எடுத்தா சத்தடி சுண்டு. ஏண்டி காலங்காத்தால வந்து பேய் மாதிரி பயமுறுத்துற? இன்னும் இந்த வீட்ல நான் இருக்கணும் இல்ல உங்க அம்மா இருக்கணும்? ரெண்டு பேருமே இந்த வீட்ல இருக்கலாமே. நல்ல பெரிய வீடா தானே கட்டி வச்சிருக்கேன். இந்த மொக்க ஜோக்லாம் உங்க அம்மா சிவகாம கிட்ட சொல்லு. அவங்க தான் நீ என்ன சொன்னாலும் கேட்க பக்கன்னு விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. முதல்ல உங்க அம்மா வீட்டை விட்டு வெளில போ சொல்லு. உனக்காக தாண்டி அவங்க அவ்வளவு தூரத்துல இருந்து வந்து உன்னை பாத்துக்கு வந்திருக்காங்க. அப்பா பாத்துட்டாங்க அப்படியே. நான் தான் அவங்கள பாத்துக்கிட்டு இருக்கேன், அவங்க ஒன்னும் என்ன பாத்துக்கல. என்னடி சொல்ற? காலையில 5 மணிக்கெல்லாம் என்னை எழுப்பி விட்டுட்டு அரகுற தூக்கத்துல கடைக்கு போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வர சொல்லி பாலை காய்ச்சி டீயை போட்டு கொடுத்துட்டு வாசல் கூட்டி தண்ணி தெளிச்சு கோலம் போட சொல்லி சரி ஓகே டயர்டா இருக்குன்னு வந்து படுக்கலான்னு பார்த்தா காலையில டிஃபன் 3 பேஜுக்கு லிஸ்ட் பெருசா எழுதி வச்சிருக்காங்க. சரி அதையும் செஞ்சு வச்சா அது சரியில்லை இது சரியில்லைன்னு 1008 நொட்ட சொல்றாங்க. அது பத்தாதுன்னு இப்படி நீ பொறுப்பே இல்லாம இருந்தீனா எப்படி நீ ஒரு குழந்தைய பெத்த ஆளாக்குவன்னு என்ன கேவலமா கேக்குறாங்க. நான் தூங்குற கேப்ல இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? பேசாம என்ன எழுப்பி விட்டுருக்க வேண்டியதானே? சொன்னனே, அவன் தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். சரி அவனை எழுப்புங்க, ஹெல்ப் கேளுங்க, அவன் பண்ணுவான்னு சொன்னனே, கேட்கவே இல்லையே. அதுக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க உங்க அம்மா? என்ன சொன்னாங்க? ஐயோ என் புள்ளையே ஆபீஸ் வேலை முடிச்சுட்டு டயர்டா வந்து படுத்திருக்கான், அவனை போய் இப்படி எழுப்ப சொல்றியே, உனக்கு அறிவு இல்லையா, பைத்தியம் பண்ணின்னு என்ன கேக்குறாங்க. பாத்தியா எங்க அம்மாக்கு என் மேல எவ்வளவு பாசம்னு. இப்படிதான் சின்ன வயசுல இருந்து என்ன ஒரு வேலையும் சொல்ல மாட்டாங்க. அவங்க கண்ணுக்குள்ள வச்சு தாங்குவாங்க. அப்படி கண்ணுக்குள்ளேயே வச்சு பாத்துக்க வேண்டியதானே, எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க? சீ, சரியான மாமியார் கொடுமையா இருக்கு. விடப்பா, வீட்டில் பொண்ணுங்களுக்கு சொத்து வராதும் மாமியாருக்கு மருமகளுக்கும் ஒத்து வராதும் சகஜம்தானப்பா. ஓ, அதுக்கு நீ உன் அத்தை மக குந்தாணி இருக்கால, அவளை கல்யாணம் பண்ணிருக்கணும். அவதான் உங்க அம்மா என்ன சொன்னாலும் ஐயோ சரிங்க அத்தை, ஓகே அத்தை நான் செஞ்சிடுறேன்னு சீன் போடுவா. சரியா? MBA படிச்ச நான் என்ன செய்யணும் இதெல்லாம்? என் மாமங்காரன் எனக்கு பொண்ணு தரலன்னு தான் உன்னே நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சரி இப்போ என்னதான் பண்ணணும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்க அம்மாவை க்ளோஸ் பண்ணணும். என்னது? ஐ மீன் உங்க அம்மாவை இந்த வீட்டை விட்டு போ வச்சுட்டு கதவை க்ளோஸ் பண்ணலாம்னு சொன்னேன். சரி நான் பேசி பார்க்குறேன். ஆமாம், எங்கள் அம்மா வீட்டை விட்டு போயிடுச்சுன்னா வீட்டு வேலையெல்லாம் யார் பார்க்கறது? ஓ, இப்போ மட்டும் அவங்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா? எல்லா வேலையும் நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்க போனதுக்கு அப்புறம் உன் வேலை ஏன் வேலைன்னு தனியாக பிரித்து தான் நம்ம செய்யணும். புரியுதா? வேறையா? அப்போ சரி, இதை எங்கள் அம்மாட்ட சொல்லி எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே. அம்மா பாய்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாம்மா. இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து இந்த நல்ல நலமாவே இல்லைம்மா. நீயாவது நிம்மதியா இருமா. பாய்மா, மிஸ்ஸியுமா. இனிமே இவகிட்ட இருந்து இந்த டிராகன் மந்திரங்கள் தான் என்னை காப்பாற்றணும். அம்மா, எங்க அம்மா வீட்டை விட்டு துரத்திட்டு எப்படி துப்புரா உட்காந்துருக்கா? என்னடா உங்க அம்மா உன்னை விட்டு போயிட்டாங்கன்னு ஃபீல் பண்றியா? ஆமா. ஓ, அவ்வளோ ஃபீலிங்கா இருந்தா உங்க அம்மா கூடவே போக வேண்டியதானே, எதுக்கு உள்ள வர? ஏய், இப்படி எல்லாரையும் வீட்டை விட்டு அனுப்பிட்டேன்னா அப்புறம் உன்னை யாரையும் பார்த்துக்குவா? குதிரை மந்திரக்கலாம். போதும், ஓவரா பேசாத போ. கல்யாணம் ஆனவனாலும் போற இப்படிதான் இருக்கு. இரு, கிச்சனுக்கா போற? இல்லையே. அப்ப நீ கிச்சனுக்கு போ. எனக்கு நல்ல சூடான பால்ல பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாம் போட்டு நல்லா ஆத்து நாத்தி நல்லா சூடா கொண்டு வரியா? ஏன் மென்டல் வளராத. சூடா வேணுமா ஆத்தி வேணுமா? அதான் நல்ல சூடா ஆத்தி கொண்டு வாடா. இப்படி ஒரு பைத்தியத்துக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே. என்னடா முழிக்கிற? இது கூட புரியலையா? போ எடுத்துட்டு வா. என்ன உப்பு மறுபடியும் தேவையான அளவு போட்டானா? நான் உன்கிட்ட சூடான பால் கேட்டேன், ஆனா நீ நல்லா ஆறி போன பாலை கொண்டு வந்திருக்க. ஏய் மெண்டல், நீ தாண்டி ஆத்தி வேணும்னு கேட்ட.
நல்லா சுட சுட ஆத்தி சூடா கொண்டு வர சொன்னா நல்லா ஆத்தி ஆத்தி ஆற வச்சு கொண்டு வந்திருக்க. இவ பேசுறது எனக்கு மட்டும்தான் புரியலையா இல்ல உங்களுக்கும் புரியலையா? புரிஞ்சவங்க கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அங்க யார்கிட்டடா பேசிட்டு இருக்க? இங்க பாரு, எனக்கு வர ஆத்திரத்துக்கு குரங்கு மந்திரங்கள் எடுத்து உன்னை குரங்கா மாத்தணுன்ற அளவு கடுப்பு வருது. ஆனா நீ ஆல்ரெடி குரங்கு மாதிரிதான் இருக்க, மரியாதையா கொடு. சக்கரையே இல்லடா. கொண்டா. ஏய், ஏன்டா இப்படி சக்கரை அள்ளி கொட்டி வச்சிருக்க? நட்ஸே இல்லடா. என்னத்தை தான்டா நீ பண்ற? இப்பதான் கரெக்டா இருக்கு. நலன், டேய் சிவடா. என்ன? எனக்கு பசிக்குது, ஏதாவது செஞ்சு கொண்டு வரியா? என்ன மேலும் கீழே பாக்குற? ஏண்டி காலையில அந்த தீனி தின்னுட்டு இப்ப வந்து பசிக்குதுங்கிற? அதான் கையில சிப்ஸ் பாக்கெட் வச்சிருக்கல, அப்புறம் என்ன? நான் என்ன பண்றது, பசிக்குது. பசிக்குதா? அங்க ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும். அந்த ஃப்ரிட்ஜில் ஒரு ஐஸ்கிரீம் பாக்ஸ் இருக்கும். ஐஸ்கிரீமா? ஐஸ்கிரீம்லாம் இல்லை, பாக்ஸ் மட்டும்தான். அதுக்குள்ளே 2 கேரட்டு, காஞ்சு போன கொத்தமல்லி, பாதி நறுக்குன்னு லெமன் இருக்கும். 3 சேர்த்து வச்சு சாலட் செஞ்சு சாப்பிட்டுக்கோ. போடாடே, இருக்கவே இருக்க ஆன்லைன். நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுப்பேன். நிறைய காசு வச்சிருப்ப போலயே. 2 பிரியாணி. ஏய், எனக்கெல்லாம் மானரோசம் இருக்கு. நீ வாங்கி தர பிரியாணிலாம் எனக்கு வேணாம். சரி, போடுறது போட்ட, உனக்காக சாப்பிட்றேன். ஆனால் காசுலாம் என்கிட்ட கேட்கக்கூடாது, பார்த்துக்கோ. உனக்கு யார் ஆர்டர் பண்ணா? 2மே எனக்கு தான். அடிப்பாவி. தேங்க்ஸ் ப்ரோ. சார் காசு? ஐயோ அதெல்லாம் வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க. சார் கேஷ் ஆன் டெலிவரி போட்டிருக்காங்க, அந்த பேமெண்ட் கேட்டேன். கேஷ் ஆன் டெலிவரியா? அடிப்பாவி. எவ்வளவு? 699. 699. அடிப்பாவி, இந்த காசுக்கு நான் 2 சட்டை வாங்கி போடுவேன்டி. தேங்க்ஸ் சார். ப்ரோ, பேலன்ஸ் 1 ரூபா. நம்ம காசை தானே கேட்டோம், இவ்வளோ அழட்டிக்கிறான். ஏண்டி 2 சட்டை வாங்குற காசுக்கு பிரியாணியா வாங்குற? இத பார், ஃபுட் ஆர்டர் பண்றனா நீ உன் காசுல போடணும், எதுக்கு என் காசுல போடுற? என்கிட்ட எங்கடா காசு இருக்கு? நான் என்ன உன்ன மாதிரி வேலைக்கா போறேன்? அது மட்டும் இல்லாம நீ தான் என் புருஷன், அப்ப நீ தானே வாங்கி தரணும். நான் பண்ண பெரிய தப்பு. சும்மா என் வாயே பார்த்துட்டு இருக்காம போய் பிளேட் எடுத்துட்டு வா போ. இருக்க வச்சுக்கிறேன். புள்ளத்தாச்சி பொண்ணை இப்படி கஷ்டப்படுத்துற? ஓபன் பண்ணு, எல்லாத்தையும் சொல்லணும் உனக்கு. என்ன பாக்குற? வேணுமா? ஒழுங்கா ஓடிரு, இது உன் குழந்தைக்கே பத்தாது. போ. இந்தாங்க மேடம். டேய், என்னடா ஃப்ரூட்ஸா? எனக்கு ஃப்ரூட்ஸ் பிடிக்காதுடா, வேண்டாம். எனக்கு தெரியுமே. ஏய், என்ன பேசுற நீ? அதான் இந்த டைம்ல நிறைய சாப்பிடணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல. இதுல நிறைய சத்து இருக்கு, குழந்தைக்கு ரொம்ப நல்லது. அதனாலதான் உனக்காக ஆசையா நானே கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நான் வேணா ஜூஸா குடிச்சுக்கிட்டா? ப்ளீஸ். ஜூஸுக்கு வேற லிஸ்ட் இருக்கு. இப்போதைக்கு இத அப்படியே அழகா சாப்பிடுறீங்க தங்க குட்டி. சாப்பிடுமா. கிரேவிங்ஸ்னு சொல்லிட்டு 3 வாரத்துல 3 மாச சம்பளத்தை காலி பண்ணிட்டா. இன்னும் என்ன பண்ண காத்திருக்காரோ. சரி, இந்த சிப்ஸையாவது நமக்கு மிச்சம் வச்சாலே.
இந்தாடா இந்த மாசம் மளிகை சாமான் லிஸ்ட். ம். என்னடி எல்லாத்தையும் 10 கிலோ போட்டு வச்சிருக்க? குங்குமப்பூ 10 கிலோ. இந்த உலகத்துல எவனாவது குங்குமப்பூ 10 கிலோ வாங்குவானா? இது போக பிஸ்கெட்டு, நூடுல்ஸ், ஜூஸ், கூல் ட்ரிங்க்ஸ். என்னடி குழந்தைங்க திங்கிறதெல்லாம் எடுத்து லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்க? நான் என்ன பண்றது? ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு டெம்ப்ட் ஆகிட்டே இருக்கு எப்ப அதான் பார்த்தாலும். பாத்ரூம்ல பெனாயில் இருக்குல்ல, அதை எடுத்து குடிக்க வேண்டியதானே? நலன், நீ எனக்காக பண்ணலனாலும் உன் குழந்தைக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்து தான் ஆகணும். உன்ன இது ஒன்ன சொல்லி ஆஃப் பண்ணிருக்கடி. வாங்கிட்டு வந்து தொலைறேன். போடா போ. ஏன் வாயிலியா ஃப்ரூட்ஸ் திணிக்கிற? ஏய் எங்கடி போறோம் இப்பயாவது சொல்றீ. இரு, யோசிக்கணும். எங்க போறதுன்னா? ஆஹா, ஃபர்ஸ்ட் எங்கெல்லாம் போகணும்னு யோசிக்கணும். நீ பேசாம ஓட்டு, நான் சொல்றேன். அடி பாவி, சம்பளமே நேத்து தாண்டி போட்டான். மாசம் 15ஆம் தேதி, ஆனா கையில எதுவுமே நிக்க மாட்டேங்குதுடி. தம் டீ கூட காசு இல்லாம டீயை கட் பண்ணிட்டு தம்மு மட்டும் தாண்டி அடிச்சிட்டு இருக்கேன். அதுக்கு தம்ம கட் பண்ணிட்டு டீ மட்டும் குடிக்கலாம்ல? டீயை பிளாஸ்டிக் கப்ல தரான், கேன்சர் வரும். ஏய் நித்து நித்து நித்து. ஏய் பேக்கரிடா. ஏய் எனக்கு முட்டை பப்ஸ் வேணும், வாங்கி கொடு. வா. சரி போ. கையில காசு நிக்க மாட்டேங்குன்னு புலம்பிட்டு இருக்கேன். திரும்பவும் திங்க போகுது பைத்தியம். சரி சொல்லு, என்ன வேணும்? எனக்கு எல்லாமே சாப்பிடணும் போல இருக்கே. அடிச்சு என்ன வேணும் சொல்லு. நீ திட்டுற இரு, என்ன பண்றேன்னு பாரு. அண்ணா, ஒரு மோக்கா, ஒரு ப்ரௌனி, அதுக்கப்புறம் ஒரு ரெட் வெல்வெட் கேக், அதுக்கப்புறம் ஒரு தெராமிசு. ஏய் என்ன லிஸ்ட் அனுமார் வால்மான் நின்னுட்டே போயிட்டு இருக்கு? எல்லாத்தையும் இங்கே வச்சு சாப்பிட போறியா? ஆமா, இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? பாவண்டி என் குழந்தை 2.5 ஜான் வயித்துக்குள்ள சுருண்டு படுத்து கிடக்குறான். நீ இஷ்டத்துக்கு தின்னா அவனுக்கு மூச்சு அடைக்காது. கொஞ்சம் யோசிச்சு பாரு, குழந்தை வெளில வந்த பிறகு ஒரு சோத்து மூட்டைக்கு தான் புள்ளையா பிறந்தோன்னு தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவான். ஏய் என்ன, அது ஒன்றும் சோத்து மூட்டை கிடையாது, ஃபுட்டி கேர்ள். இது ஒன்று சொல்லிட வேண்டியது. அதுவும் இல்லாம எனக்கு எப்ப பார்த்தாலும் பசிச்சுட்டே இருக்கு, நான் என்ன பண்றது? ஏய் என்ன இருந்தாலும் அதுக்கு போய் சோத்து மூட்டை தாண்டி. இனிமே என்ன சோத்து முட்டைன்னு சொல்லிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நான் சாப்பிடவே மாட்டேன். அந்த ரோசத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ. வா வீட்டுக்கு. ஆர்டர் பண்ணதெல்லாம் யாரு? உங்க அப்பா நான் வந்து தின்னுவான். மூடிட்டு உட்காரு. அப்புறம் உன் பர்ஸ் எடுத்து மேல வை. ஏன் அதையும் திங்க போறியா? ஓவரா பேசுற. இன்னைக்கு உன் பர்ஸ பஞ்சர் பண்ணல, நான் ஃபுட்டி கேர்ள் இல்லடா. சரி போலாமா? ஏய் என்ன, இரு, எங்க போற? ஏய் எனக்கு வேணுமான்னு கூட கேட்காம கேட்க தின்னல. இன்னும் என்ன வேணும்? எனக்கு இன்னும் சாப்பிடணும் போலவே தோணுதே. அதனால அதனால 3 முட்டை பஃப் சொல்லு, 2 எனக்கு போதும், 1 நீ எடுத்துக்கோ. சரிதான். வேற ஏதாவது? அது நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். டே ஜூஸ் போடலாம்டா, பழம் வாங்கி கொடுறா ப்ளீஸ்டா. டே ஐஸ்கிரீம்டா ப்ளீஸ்டா, ஐஸ்கிரீம்டா ப்ளீஸ். டே இளநீடா ஹெல்த்திடா இளநீ. டேய் கரும்பு ஜூஸ்டா, கரும்பு ஜூஸ் அது வாங்கி கொடு. குட் நைட்.
நலன் நலன் வா 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 போலாம் கிளம்பலாம் வா. ஏய் மணி என்னன்னு பாத்தியா? 12 மணிக்கு உனக்கு எங்க போகணும்? நான் ஒரு 3 ஸ்பாட் பார்த்து வச்சிருக்கேன். அங்க போய் சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்னு யூடியூப்ல பார்த்தேன். இது யூடியூப் ரிவ்யூவா? அதெல்லாம் நம்பாத. அவனுங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவனுங்களுக்குள்ள அடிச்சுக்கிறானுங்க. பார்த்ததுக்கு அங்க போய் சாப்பிட்டாலும் நல்லா இருக்கு. அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். வா போலாம். காலையில போய்க்கலாம். இப்ப என்ன தூங்க விடு. எனக்கு பசிக்குது. வா போலாம் வா. எனக்கு இப்பவே சாப்பிடணும். வா ஏந்திரி சோம்பேறி ஏந்திரி வா. ஆண்டவா, உன்கிட்ட நான் மென்டல் பீஸ் கேட்டா இப்படி ஒரு மென்டல் பீஸை என் தலையில கட்டி வைப்பியா? குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ சிவராத்திரி தான் போலயே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நரிக்கூட்டம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நாங்க ஒரு நரி கூட்டம். என்ன பாக்குறா? போன பாக்குறா. மாமா என்னமா எதுக்கு அழுவுற? வருது அதுதாண்டி அழுவுற. நீ என்ன மெண்டல் ஆயிட்டியா? சிவனேன்னு வெளியில கிளம்பிட்டு இருந்தவளை கூப்பிட்டு நிக்க வச்சு போன பாக்குற என்ன பாக்குற அழுவுற இருக்கா நீ?